Yes, so hi, hello aspirants, welcome to Radio 7. ஸோ நான் தான் கோமல். எஸ், ஸோ இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி என்ன ஒரு வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த இயர் 2026 நம்ம வெற்றிகரமாக வந்தாச்சு. எஸ், ஸோ எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு இயர் உங்களுக்கானதாக கண்டிப்பாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்ப்பா, சரிங்களா? ஓகே, ஸோ தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ இதுதான் கரெக்டான ஒரு நேரம். ஏன் அப்படின்னா, நமக்கு எக்ஸாமோடைய பிளானர் அப்படின்றத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்பிசி தரப்புலேருந்து நமக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போது நம்ம அதன்படி பார்க்கும்போது நமக்கு செப்டம்பரில் எக்ஸாம்ஸ். அப்போ கிட்டத்தட்ட 9 மாதம் இல்லை சார், அது இன்னமும் நான் குறைக்கிறேன், ஒரு 6 மாதம் இருக்குது. ஸோ இந்த ஒரு 6 மாதம் நீங்கள் டெடிக்கேட்டடாக உங்களுடைய ஷெடியூல் அப்படின்றத போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஸோ ஈஸியாக எக்ஸாமை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிராக் பண்ணலாம். ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, சரியா? அப்போ இந்த 6 மாதம் ஸோ யாரெல்லாம் படிக்கலாம், நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது செம்ம சான்ஸு. ஏன் அப்படின்னா, ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு. இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றனாலும் ஸோ உங்களுக்கும் ஓகே. அதே மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, உங்களுடைய இந்த காலேஜ் டைமில் நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம் அண்ட் காலேஜ்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த மினிமலான டைமில் ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுடைய ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ஓகே. ஸோ இப்போ டிஎன்பிசியில் நமக்கு என்ன சார் அப்படின்னா, மெயினாக 3 முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4, சரிங்களா? இது இல்லாமல் இதற்கு குரூப் 1 லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸில் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ அதனால் அதுவுமே நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா யூ கேன் ப்ரிப்பேர், சரிங்களாப்பா? எஸ், ஸோ நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு விஷயம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ ரிப்பீட்டர்ஸ், எஸ், ஸோ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட், ஸோ யாருனாலும் சரி. ஏன்னா உங்களுக்கு டைம்ன்றதே ஒரு மேஜரான அட்வான்டேஜ். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒரு நிமிஷம், அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கான்செப்ட் கிளாரிட்டி அப்படின்றத ஸோ தெளிவுபடுத்திக்கலாம். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்பா. ஏன்னா நான் வந்து எக்ஸாம் வந்துருச்சு, ஸோ ஒரு 3 மாதம் கிடக்கிறேன்னு நான் படிக்கிறேன், எனக்கே ஐயோ கிளியர் பண்ணுவோமா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் நிறைய டைம் இருக்குன்றதுனால ஸோ வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. ஸோ முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இயர்லி ஸ்டார்ட் ஈஸி சக்ஸஸ் அப்படின்றது தான், சரிங்களா? ஓகே, டன். ஸோ நமக்கு கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது நம்மளுடைய ஆனுவல் பிளானர். இதில் நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ குரூப் 1, குரூப் 2 அண்ட் மற்றும் குரூப் 4. ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம வில் எக்ஸ்பெக்ட் ஜூன். இது ஆகஸ்ட்டு, இது பார்த்தீங்கன்னா அக்டோபர். அப்போ நம்ம ஜூன் வச்சாலும் கிட்டத்தட்ட நமக்கு 6 மாதம் அப்படின்றது இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுங்கள், ஸோ பக்காவான ஒரு பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜியோட என்ன பண்ணுங்கள், களத்தில் இறங்குங்க. ஸோ வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக நமக்காக தான் இருக்கும், சரிங்களாப்பா? எஸ், ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ டன். அப்போ எனக்கு டிஎன்பிசி தரப்பில் இந்த ஒரு 3 போஸ்டோடைய டிஃப்ரென்ஸ் என்ன சார் அப்படின்னா, ஸோ எனக்கு ஒரு பெரிய டாப் ஆஃபீஸர், அதாவது டிஎஸ்பி, ஸோ டெபுட்டி கலெக்டர், இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 1ல் இருக்கும், சரிங்களா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் லெவல், ஸோ இந்த அசிஸ்டன்ட் கமிஷனராக, எஸ், இந்த முனிசிபாலிட்டி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான போஸ்ட் அப்படின்றது இருக்கும். அடுத்து குரூப் 4 அப்படின்றது ஒரு கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுன்னு சொல்லலாம். இல்லைனா இந்த விஏஓ, ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு வேர்டு, ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு டிஎன்பிசி கீழே தான் இருக்கும். ஸோ நீங்கள் டிகிரி அப்படின்றது முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 10th அப்படின்றது குரூப் 4 லெவலில் முடிச்சிருக்கணும். ஸோ உங்களுடைய ஏஜ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 18, ஸோ மேக்ஸிமம் அப்படின்றது கிடையாது. ஒன்லி குரூப் 4 தான், சாரி குரூப் 1 தான். அதுலேயும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, சரிங்களா? எஸ், ஸோ இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட். ஸோ இன்னும் நிறைய போஸ்ட் இருக்குது. இதோட சேலரி அப்படின்றதும் பார்க்கும்போது நமக்கு நிறைய தான் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம எல்லாமே டீட்டெயிலாக நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்ப்போம். ஸோ இதற்கான ஒரு பேட்ச் அப்படின்னு நம்மளுடைய அடால் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க சார் அப்படின்னா ஸோ இந்த ஒரு குரூப் 1 சிறகுகள் பேட்ச், அதுக்கப்புறம் சிந்தனைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேட்ச், அதுக்கப்புறம் லட்சியம் சொல்லக்கூடிய பேட்ச். இதில் இந்த குரூப் 1 ஆல்ரெடி நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம சிறகுகள் 2.0 பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய Adda2% வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். இல்லை சார் எனக்கு எல்லாமே வேணும் சார் அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் இதை விட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டபுள் த டைம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அதில் 2 வருடம் எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய அடால் இருக்கக்கூடிய எல்லா பேட்சஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுலேருந்து ஒரு ப்ரைஸ் 1000 rupees எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா இந்த தமிழ்நாடு மெகா பேக் 1000 ரூபாய்க்கு யோசிக்காதீங்க. நீங்கள் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே,
இன்சூரன்ஸ் டிஎன்பி சொல்லிட்டு இந்த ஒரு தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றத என்னுடைய சஜஷன். ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்னாலும் இதில் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? எஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ போயிட்டுருக்கு ஸோ நியூ இயருடைய ஆஃபர். ஸோ 27%. ஸோ எப்பவும் இருக்கிறத விட ரொம்ப 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 ப்ரைஸ் அப்படின்னு ட்ராப்பில் இருக்குது. சரிங்களாப்பா? எஸ். அப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லை இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு 100 இருக்க போகுது. ஸோ டோட்டலாக எனக்கு 200 கேள்விகள். சரிங்களா? இதில் இது 100. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 75 கேள்விகள். இது 100 கேள்விகள். இதில் ரீசனிங் ஆப்டிடியூட்ல ஒரு 25 கேள்விகள். சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய சிலபஸாக இருக்கும். சரிங்களாப்பா? டன். ஸோ சிலபஸ் பொறுத்த லெவலில் நமக்கு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஹெரிட்டேஜ் சைட்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே தான் உங்களுக்கு பாலிட்டி அண்ட் தென் ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எக்கனாமி பொறுத்த வரைக்கும், ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நான் மேலே இருக்கக்கூடிய ஐ கார்ட்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் எல்லாரும் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. சரிங்களா? எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ நிறைய டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் இந்த ஒரு செக்ஷனையும் ஒமிட் பண்ணிடுவீங்க. ஸோ நல்லா சொல்கிறேன், ஒரு ஈஸியான ஒரு ஸ்கோர் பூஸ்டர் ஆக்சுவலி சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்டிடியூட். ஏன்னா இது ஒரு அல்டிமேட் கேம் சேஞ்சராக இருக்கும் உன்னோட எக்ஸாமில். ஏன்னா இப்போ தியரியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நீ படிக்கிறது வரும். இதுதான் பதிலான்றது உனக்கு தெரியாது. ஆனால் ஆப்டி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. உனக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னா உன்னுடைய கான்செப்ட்குள்ளே நீங்கள் ஈஸியாக போகலாம். ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ். ஓகே. நீங்கள் நம்மளுடைய தமிழ்நாடு புக்கு ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்கு அப்படின்றத ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா. இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ். ஸோ கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அப்போ நான் ரிப்பீட்டட் டாபிக் எப்படி இருக்குது, நம்மளோட கொஷின் பேப்பர் இருக்க கொஷின்ஸ் என்ன, ஸோ கான்செப்ட் பேஸ்டு எம்சிக்யூலாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக தெளிவாக பண்ணி ஒரு அனாலிசிஸ் அப்படின்றத எடுத்து நீங்கள் ஒரு ஸ்டடி பிளானை ரெடி பண்ணி பக்காவாக என்ன பண்ணலாம், இந்த ஒரு வருஷத்தில் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் நானுமே ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்றத கொடுத்துருக்கேன். சரியா? எஸ். ஸோ இப்போ பேசிக்கு கான்செப்ட் பிவைக்யூ. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் டெய்லி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு வீக்லி ரிவிஷன் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றத எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆன்சர் என்ன பண்ணுங்கள், ரைட் பண்ணுற ஹேபிட் எப்பயுமே இருக்கணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோம், எந்த அளவுக்கு படிக்கிறோம்னு தாண்டி எந்த அளவுக்கு எழுதுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே டன். ஸோ இது நம்ம பேசிக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டடி பிளானை ஸோ ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஒன்று கொடுத்துருக்கேன். சரியா? நான் மேலே இருக்கக்கூடிய வீடியோலையும் நிறைய பேசியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் 30 டேஸ் இருக்கக்கூடியது. அடுத்த 30 டேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக் ப்ளஸ் ஆப்டிஸ் நம்ம எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 30 டேஸ் ஸோ நீங்கள் ரிவிஷன், மாக் டெஸ்ட், அனாலிசிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. அப்போ இந்த 90 டேஸ் இன்ட்டு 2 டைம்ஸாக மாற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானர் ஸோ ஒரு ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரும். ஸோ இப்போ 6 மாதம் ஒரு தெளிவான ஸ்டடி பிளான் வேணுன்றவங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? எஸ். ஓகே. இப்போ இதோடைய கம்ப்ளீட் சிலபஸ் பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா நம்மளுடைய ATA247 வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. சரியா? எஸ். ஸோ வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுன்னு இருக்கும். ஸோ இதில் டிஎன்பிசின்னு இருக்குது. ஸோ அது கீழே தான் இந்த மெகா பேக் நான் சொன்னேன். சரிங்களா? உங்களுக்கு லிங்க் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நம்மளுடைய பேட்ச். இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய சிறகுகள் 2.0 இப்போ லான்ச் பண்ண டிஎன்பிசி குரூப் 1 பேட்ச். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ கிளாஸஸ், எவ்வளோ டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்கொயரி நம்பர்ஸ், இங்கே டவுட்ஸ் அப்படின்றத கேட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி எனக்கும் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி இருக்குது. ஸோ நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெயிலும் பண்ணலாம். சரியா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டியோடைய டெமோ வீடியோஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஸ்டடி பிளானில் இங்கே ஸ்டடி பிளான்குள்ளே போயிட்டு கிளிக் ஹியர் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி சிலபஸ் வந்துடும். இந்த ஒரு பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்ன டேட் அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஸோ எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்றதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணோம்னா இங்கே மோர் ஆஃபருக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய கோடை ரிமூவ் பண்ணி நம்மளுடைய கோட் Y1029 அப்படின்றத என்ட்ரு பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2919 Y1029. ஸோ எப்பவும் 22 இருக்கக்கூடியது இப்போ 27 இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஆஃபர் அப்படின்றத அக்சஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். சரிங்களா? மேலும் தகவலுக்கு என்னுடைய மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெயில் அப்படின்னு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் அப்படின்றது ஈஸியாகவே கிராக் பண்ணலாம். அதுவும் டிஎன்பிசி சைடில். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஆப்டி வரும் சார், தியரி எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அப்படியே இந்த பக்கம் எஸ்எஸ்சிக்கு ரயில்வேக்கு வந்துருங்க. கொஞ்சம் இங்கிலீஷும் வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் எஸ்எஸ்சி அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? எனக்கு மேக்ஸ் நல்லா ஒரு வருஷம் நான் படிக்க ரெடி. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஜிஎஸ் வச்சு நீங்கள் ரயில்வே போகலாம். இல்லை எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா
மேக்ஸ் நான் படிக்க தயார், எனக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும் சார், ஜிஎஸ் நல்லா தெரியும்னா நீங்கள் எஸ்எஸ்சியும் போகலாம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எஸ், ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.